இன்றைக்கி நம்ம ஐஷு சமையலில் பார்க்க போகிறது சம்மர் சீரீஸ் 3 மஸ்க் மெலன் கீர். இதை வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இதுக்காக ஒரு மஸ்க் மெலனை கட் பண்ணி இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இப்போ தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறின ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது நல்ல பெரிய ஜவ்வரிசி. இதை இந்த சுடு தண்ணி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ நல்லா அது நல்லா உப்பி பெருசாக வரும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும்போது நம்ம எடுத்துடலாம். எடுத்து நல்லா வடிகட்டி ஒரு நார்மல் வாட்டரில் நல்லா கலந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ ஒரு பேனில் 500 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக கொதித்து வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் பவுடர் கலவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் ஆகாமல் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே வாங்க. இப்போது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வரலாம். வந்தக்கப்புறம் இதுலேயும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க. இல்லாட்டா விஸ்க் வச்சு கலந்து விட்டிங்கன்னா அந்த கட்டிகள் எதுவும் ஏற்படாது. இப்போ ஒரு பவுலில் அந்த மஸ்க் மெலன் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே சப்ஜா சீட் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் அளவு ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த சப்ஜா சீடையும் இங்கே சேர்த்துடலாம். சேர்த்தக்கப்புறம் ஜவ்வரிசியை நம்ம குக் பண்ணி எடுத்துருந்தோம்ல, அதை நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி கலந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கட்டிகளாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்புறம் எல்லாமே சேர்ந்து கலந்துட்டக்கப்புறம் அது உதிரியாக வந்துடும். இப்போ இந்த கஸ்டர்ட் மில்க் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஆறுனக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த ஜவ்வரிசியை நல்லா உடச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். அப்போ நம்மளுக்கு குடிக்க நல்லாவே இருக்கும். இப்போ இதை ஒரு தனி பவுலில் இந்த மாதிரி சர்வ் பண்ணி ஒரு மிக்ஸ்டு நட்ஸ் போட்டு நான் சர்வ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 1 hour போல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த சம்மருக்கு குளுன்னு. ஸோ இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். மறக்காமல் ஐஷு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.